நல்ல, நீ பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டுட்ட, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனிதனுக்கு விரோதமாகத்தான் தீமையான காரியங்கள் சம்பவிக்கும். யாருக்குங்க போராட்டம் அதிகமா வரும்னு சொல்லி கேட்டா, யாருக்கு பிரச்சனை அதிகமா வரும்னு சொல்லி கேட்டா, எந்த மனிதன் கர்த்தரால் அழைக்கப்பட்டு எந்த மனிதன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு தான் போராட்டம் அதிகமா இருக்கும், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், பாடுகள் அதிகமா இருக்கும், கண்ணீரின் வழியாய் அவன் போக வேண்டியதா இருக்கும். ஆனா கண்ணீரின் வழியா போனா கூட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன்ல, உன்னை அழைச்ச தேவன் நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன்ல, உன்னை தெரிந்து கொண்ட தேவன் நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன்ல, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லித்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். யாரெங்க கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பேதைகளையும் பைத்தியங்களையும் தெரிந்து கொள்கிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் குப்பைகளையும் தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பெரிய பெரிய பணக்காரனை தெரிந்து கொள்ளலைங்க, அவர் மாறாக அவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பேதைகளை பைத்தியங்களை குப்பைகளை ஒன்றுமே இல்லாதவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல கர்த்தர் நோக்கத்தை வச்சு அவனை அழைச்சு அவன் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளிய